வணக்கம் நண்பா, இது உங்கள் சூர்யா டெக் சேனல். நான் உங்கள் சூர்யா. ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, வாட்ஸ்அப்புக்கு சம்மந்தப்பட்ட மாதிரி இருக்கக்கூடிய ஒரு 5 ஆப்பை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த 5 அப்ளிகேஷன் எல்லாருக்குமே கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் அந்த கீழே இருக்கக்கூடிய அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே நண்பா, இப்போ நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற ஆப்போட பேர் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எனிடிஸ். இந்த ஆப்போட டவுன்லோட் எல்லாமே இந்த வீடியோ கீழே கொடுத்துருக்கேன், நீங்கள் அதில் போய் டவுன் பண்ணிக்கலாம். இந்த ஆப் எதுக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நண்பர்கள் மொபைலை அவங்களுக்கே தெரியாமல் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்களா இந்த ஆப்பை பயன்படுத்தி பார்த்துக்கலாம். இந்த ஆப்பை பயன்படுத்தி உங்களுக்கு தெரிஞ்சவங்களுடைய வாட்ஸ்அப்பில் அவங்க என்ன பண்ணுறாங்க, யார் கூட சேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயில்ஸை நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த ஆப்பை உங்களுடைய மொபைலையும் இன்ஸ்டால் பண்ணணும், உங்களுடைய நண்பர்கள் மொபைலையும் இன்ஸ்டால் பண்ணணும். அப்போ தான் இந்த ஆப் ஒர்க் ஆகும். 2 மொபைலையும் இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ண உடனே இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 9 நம்பர் கொடுத்துருப்பாங்க. நான் இப்போ என்டர் பண்ணுற மாதிரி உங்களுடைய ஃப்ரெண்டோட மொபைல் இருக்கக்கூடிய நம்பரை இந்த மாதிரி உங்களுடைய மொபைலை நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏரோ மார்க் ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணுங்கள். இதை மட்டும் நீங்கள் கரெக்டாக பண்ணி முடிச்சுட்டு உங்களுடைய ஃப்ரெண்டோட மொபைலை அவங்ககிட்டே கொடுத்துருங்க. இதுக்கு மேலே அவங்க என்ன பண்ணாலும் யாரு கூட சேட் பண்ணாலும் எல்லாத்தையுமே உங்களுடைய மொபைலை நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், எக்ஸாம்பிளுக்கு அந்த மொபைலில் வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணுறேன். இந்த மொபைலையும் அதே வாட்ஸ்அப் தான் ஓப்பன் ஆகுது. அவங்க யாரு கூட சேட் பண்ணுறாங்க, என்னென்ன ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயில்ஸோட உங்களுடைய மொபைலை நீங்கள் பார்த்துக்கலாம். ஒரு சூப்பரான ஆப் தான், நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே நண்பா, நம்ம மறுபடியும் வீடியோக்குள்ளே வந்துடலாம். நம்மளுடைய லிஸ்ட்டில் நம்ம 2வது பார்க்க போகிற ஆப்போட பேர் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லாபாலபி. இந்த ஆப்பில் நிறைய ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் நம்ம இதில் ஒரே ஒரு ஃபீச்சரை பற்றி தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். இதில் பாருங்கள், எஸ்எம்எஸ் பம்பர் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்து பண்ண யாரை தொடர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களோ அவங்களுடைய நம்பரை செகண்டை என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது அந்த நம்பர் கீழே ஒரு ஏரோ மார்க் கொடுத்துருப்பாங்க, அது கிளிக் பண்ணிங்களான்னா இந்த மாதிரி தான் நிறைய நம்பர் கொடுத்துருப்பாங்க. இதில் நீங்கள் எதனா ஒரு நம்பரை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்களான்னா சென்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அது கிளிக் பண்ணிங்களான்னா நீங்கள் எத்தனை நம்பர் செலக்ட் பண்ணுறீங்களோ அத்தனை நம்பருக்கு அவங்களுக்கு எஸ்எம்எஸ் போய்கிட்டே இருக்கும். இது உங்களுடைய சிம் நம்பர்லேருந்து போகாது, அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஏதான ஒரு கம்பெனி மெசேஜ் மாதிரி ஜென்ரேட் பண்ணி அவங்களுக்கு சென்ட் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கும். அதனால் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே நண்பா, அதுக்கு அடுத்தது இப்போ 3வது பார்க்க போகிற ஆப்போட பேர் எம்டி மெசேஜ். இந்த ஆப்பை உங்களுடைய மொபைல் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ண உடனே இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த ஆப்பை பயன்படுத்தி நீங்கள் வாட்ஸ்அப்பில் யாருக்கு வேணும்னாலும் ஒன்றுமே டைப் பண்ணாமல் மெசேஜ் சென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்களன்னா இந்த ஆப்பை பயன்படுத்தி அவங்களுக்கு சென்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது உங்களுடைய வாட்ஸ்அப் செட்டிங்ஸ்குள்ளே போனீங்களன்னா உங்களுடைய நேம் கொடுத்துருப்பாங்க. இந்த நேமை என்ட்ரு பண்ண மட்டும் தான் உங்களுடைய வாட்ஸ்அப்புள்ளே நீங்கள் போக முடியும். இந்த மாதிரி நீங்கள் நேம் என்ட்ரு பண்ணுறதுனால வேறு யாருக்கான மெசேஜ் பண்ணி அவங்க அதை கண்டுபிடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்களன்னா அவங்க இந்த மாதிரி மேலே இருக்கக்கூடிய அந்த நேமை வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. இந்த மாதிரி உங்களுடைய நேம் யாருக்கும் காட்டக்கூடாதுன்னு நினச்சிங்களன்னா மறுபடியும் அந்த ஆப்புக்குள்ளே போயிட்டு காப்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி அந்த மெசேஜை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு பின்னாடி மறுபடியும் உங்களுடைய அக்கௌண்ட்டுக்குள்ளே போயிட்டு அந்த நேமை பேஸ்ட் பண்ணிவிட்டுங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்களன்னா இந்த மாதிரி தான் எந்த ஒரு பேரும் இல்லாமல் எம்டியாக இருக்கும். இதனால் நீங்கள் யாருக்கான மெசேஜ் பண்ணால் கூட யார் மெசேஜ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால எந்த ஒரு பேரும் கண்டுபிடிக்க முடியாது. ஓகே நண்பா, அதுக்கு அடுத்தது இப்போ 4வது பார்க்க போகிற ஆப்போட பேர் ஐடி சாட் நேம். இந்த ஆப் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நண்பர்கள்கிட்டயோ இல்லைனா உங்களுடைய லவ்வர்கிட்டயோ வாட்ஸ்அப்பில் சீக்ரெட்டாக சாட் பண்ணி இருக்கிறபோது பக்கத்தில் இருக்கிறவங்க யாரானு எட்டி பார்த்தாங்களான்னா, வேறு யாரானா உங்களுடைய மொபைலில் நீங்கள் யாருக்கிட்ட சாட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாங்களான்னா, நீங்கள் சிங்கிள் கிளிக்கில் மேலே இருக்கக்கூடிய அந்த பேரை மட்டும் நீங்கள் இப்போ வீடியோவில் இருக்கிற மாதிரி மாற்றிக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். இந்த ஆப்பை உங்களுடைய மொபைலை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணலைன்னா இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ண உடனே இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிக்காதீங்க. அதுக்கு முன்னாடி கஸ்டமைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிட்டு உள்ளே போங்க. உள்ளே போன உடனே பேக் நேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய பேக்கான நேம் அந்த இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது கீழே பார்த்தீங்கன்னா சைஸ் கொடுத்துருப்பாங்க. உங்களுடைய மொபைல் ஸ்க்ரீனோட சைஸை நீங்கள் கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது வாட்ஸ்அப்பில் இருக்கக்கூடிய ப்ரொஃபைல் பிக்சரும் சேஞ்ச் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்களா சேஞ்ச் த ஐக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய மொபைல் கேலரியில் இருக்கக்கூடிய ஏதான ஒரு ப்ரொஃபைல் பிக்சரை நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்தது லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஆன்லைன் டைப்பிங் எம்டி அப்படின்னு சொல்லிட்டு 3 கொடுத்துருப்பாங்க. இதில் நீங்கள் எதனா ஒன்று செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு பின்னாடி நம்ம ஃபஸ்ட்டாக பார்த்த ஸ்டார்ட் அப்படின்றத கிளிக் பண்ணி விட்டுருங்க. கிளிக் பண்ணி விட்டுட்டு உங்களுடைய வாட்ஸ்அப்புக்குள்ளே போனீங்கன்னா சைடில் இந்த மாதிரி ஒரு ஐக்கான் ஒன்று வரும். இந்த மாதிரி நீங்கள் யாருக்கிட்டே சீக்ரெட்டாக சாட் பண்ணியிருந்தீங்கன்னா அப்போ பக்கத்தில் இருக்கிறவங்க நீங்கள் யாருக்கிட்ட சாட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்த்தாங்களான்னா நீங்கள் இந்த ஐக்கானை வச்சு இந்த மாதிரி ஈஸியாக மறைச்சிக்கலாம். அதனால் அவங்க கண்டே பிடிக்க முடியாது.
ஓகே நண்பா, நம்மளுடைய லிஸ்ட்டில் நம்ம 5வது பார்க்க போகிற ஆப்போட பேர் இன்டர்நெட் கார்ட். இந்த ஆப் எதுக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆஃபீஸில் இருக்கும்போதோ இல்லைனா நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக பப்ஜி விளையாட இருக்கிறம்போதோ அந்த நேரத்தில் தான் நிறைய வாட்ஸ்அப்பில் இருந்து மெசேஜாக பண்ணி தருவாங்க. அதனால் நமக்கு அதிகமாக டிஸ்டர்ப் ஆகும். ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு மேலே இருக்கக்கூடிய அந்த ஆன் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணி ஆன் பண்ணி விட்டுட்டு கீழே பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா 2 ஐக்கான் கொடுத்துருப்பாங்க. அது ரெண்டுத்தையுமே நீங்கள் கிளிக் பண்ணி ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்படி பண்ணுறதுனால உங்களுடைய வாட்ஸ்அப்புக்கு போகக்கூடிய இன்டர்நெட் கனெக்ஷன் போகாது. அதனால் உங்களுக்கு வரக்கூடிய எந்த ஒரு மெசேஜும் வராது. மறுபடியும் எனக்கு பழையபடியே மெசேஜ் எல்லாம் வரும்னு நினைச்சிங்களா, மறுபடியும் அதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் ஆஃப் பண்ணி இருக்கிறத ஆன் பண்ணி விட்டுட்டீங்களா, மறுபடியும் உங்களுடைய மெசேஜ் ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய வாட்ஸ்அப்புக்கு வந்துடும். ஓகே நண்பா, நீங்கள் பார்த்த ஆப்பில் உங்களுக்கு எந்த பிடிச்சிருந்துச்சின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்ததாக ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்கள்கிட்ட எந்த பெறுவது நான் உங்கள் சூர்யா. பாய் பாய்.